character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam. குட் ஈவினிங் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் உங்களோட ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்கிற 1 மார்க் 2 மார்க்லாம் இன்றைக்கி மார்க் பண்ணி கொடுத்துட்டு ஓவராலாக இந்த சாப்டரை கோத்ரூ பண்ணலாம். ஸோ யூனிட் 1 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, தென் பேராமீட்டர்னால் என்ன, எதை நம்ம பேராமீட்டர் சொல்லுவோம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறது ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணுறது, தென் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேட் என்ன இருக்குது, பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, பியூர் ஃபங்க்ஷனால் சைட் எஃபெக்ட் வருமா இல்லை இம்பியூர் ஃபங்க்ஷனில் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், அல்காரிதம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அல்காரிதம்னாலே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா. அல்காரிதம்னா என்ன, வாட் இஸ் அல்காரிதம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொடுக்கறது தான் அல்காரிதம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது அல்காரிதம் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே தவிர எந்த ஒரு மிஷினையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் இன்டர்னல் ஸ்டோரேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ப்ரோக்ராம் ஹைலி சென்சிட்டிவ் ப்ரோக்ராம், ஸோ அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்காமல் அல்காரிதமில் என்ன கொடுத்துருக்காங்களோ, ஸோ சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதே அல்காரிதமில் 2 நிமிட்ஸ் தான் ஆகணும், பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதே 2 நிமிட்ஸ் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அல்காரிதம் எப்பயுமே டிசைன் பண்ணணும். அல்காரிதம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பார்ட்டாக சப்ரோட்டீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னாலே ஸ்மால் ப்ரோக்ராம் சொல்லலாம். சப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு 2 மார்க்காக நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு 2 மார்க்கு புக் பேக்கில் இருக்குது, நான் உங்களுக்கு ஆல்ரெடியே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் சப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீக் டெஸ்ட்லாம் கூட எழுதியிருப்பீங்க. சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட், அந்த கோடை வச்சு அந்த பர்டிகுலராக எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி கால் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்டிகுலராக இருக்கிறது தான் சப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம். சப்ரோட்டீன்ஸ் ஆர் எழுதி வச்சுக்கோங்க, ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும்போது அந்த பிளாக் மட்டும் பர்டிகுலர் பிளாக் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சப்ரோட்டீன்ஸ்னால் பேசிக் பில்டிங் பிளாக். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இந்த சப்ரோட்டிங் ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம் தான் ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சப்ரோட்டிங் வந்து ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ இது இல்லாமல் இந்த கொஷின் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி ரிப்பீட்டிவாக பர்டிகுலர் டாஸ்க்கு தட் கேன் பி யூஸ் டு ரிப்பீட்டிவாக நம்ம ரன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க்கு. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோ. அடுத்தது ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ஒரு 3 மார்க்மா. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன்னு இட் இஸ் எ யூனிட் கோட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர்லேருந்து இது என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தாலும், லைக் அந்த இன்புட் வந்து வேரியண்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், எந்த கொடுத்தாலுமே கான்க்ரீட் அவுட்புட் கொடுக்கணும். அதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஸோ இந்த மாடலில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏ இட்ஸ் அசைன் டு 24. ஸோ அப்போ ஏன்றது இங்கே பேராமீட்டர், இது ஆர்குமெண்ட் அப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அசைன் பண்ணணும், இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி இதை தான் டெஃபினேஷன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம
ஏவோட வேல்யூ 24 கிடையாது, ஏவில் 24ன்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்னா என்னென்ன, இது ஒரு இன்டீரியர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெஃபினிஷன் அது எக்ஸ்பிரஷன், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்பிரஷன் எப்பயும் டெஃபினிஷனை சார்ந்திருக்காது, டெஃபினிஷன் எப்பயும் எக்ஸ்பிரஷன் சார்ந்திருக்காது. ஜஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேராமீட்டர். இது ஒரு 5 மார்க்மா. பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். பேராமீட்டர்னால் என்ன, அதில் பாஸ் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பேராமீட்டர் வித் டைப், பேராமீட்டர் வித்தவுட் டைப். பேராமீட்டர் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், அது இன்டீஜரா கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணும்போதே எழுதி கொடுத்தோன்னா அது என்னென்னா வித் டைப், இல்லை கம்பைலராக அதை அசியூம் பண்ணிக்கணும், அது வித்தவுட் டைப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சின்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு 5 மார்க் எழுதுறீங்கன்னா பேராமீட்டர் அண்ட் பேராமீட்டர் வித்தவுட் டைப்னு எழுதிட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப்க்கு இந்த சின்டெக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுமா இல்லை கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுமா, எந்த ஒரு இடத்துலையுமே என்ன பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை அதோட டேட்டா டைப்பை. அதுவே கீழே பேராமீட்டர் வித் டைப்போட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இதில் டிஃபைன் பண்ணும்போது ஏன்றது ஒரு இன்டீஜர், பின்றது ஒரு இன்டீஜர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுதான் பேராமீட்டர் வித் டைப்புக்கும் வித்தவுட் டைப்புக்கான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு 5 மார்க்கு, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு 5 மார்க்கு. அடுத்தது ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இன்டீரியர் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சின்டெக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துக்கோ, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா லெட் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். ஸோ கீவேர்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறனால இங்கே ரெக்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்என் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம், ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அடுத்தது இட்ஸ் அசைன் டு, இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கேன், பேராமீட்டர். ஸோ அதில் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் என்னென்னா கே, இதான் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எது எந்த வேல்யூன்றது தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்கேஸ் உங்களோட ஒரு 5 மார்க்கில் எது பேராமீட்டர் எது ஆர்குமெண்ட் எதுன்னு உங்களுக்கு இன்டீரியராக நான் 1 மார்க் கேட்டிருக்கேன் ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் கவனமாக படி. ஓகேங்களா? அடுத்தது ஃபங்க்ஷன் ஒரு நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். வாட் இஸ் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட்ஸ் செல்ஃப் இஸ் கால் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? திருப்ப ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இருந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை மட்டும் கால் பண்ணுறது தான் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோ, ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்ன்றது இன்புட்டை, எக்ஸ் வேரியபிளாக எடுத்துக்கிட்டு ஒய் அவுட்புட் இருக்குது. ஸோ இதோட டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்1 இன்புட்டாக எடுத்துகிட்டு x2, அடுத்து x2ஓட அவுட்புட்டு ஒய். ஸோ அப்போ இங்கே 2 டைப் ஆஃப் இன்புட் இருக்குது, ஆனால் அவுட்புட் என்ன ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே n நம்பர் ஆஃப் இன்புட் இருந்தாலும் ஒரு அவுட்புட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் டைப். ஸோ 1 இன்புட் 1 அவுட்புட் இருக்குது, 2 இன்புட் 1 அவுட்புட் இருக்குது. ஸோ n நம்பர் ஆஃப் இன்புட் கொடுத்தாலும் ஒரு அவுட்புட். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனோட டைப், எப்படி வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் இதெல்லாம் புக் பேக்கில் வரலேருந்து இது புக் இன்டீரியரில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. அடுத்தது ஆல் த ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டாட்டிக். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே எப்படி இருக்கும், இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன், தேர் இஸ் நோ டைனமிக் டெஃபினிஷன். ஓகே, இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கிறது டூ யூ நோவில் இருக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.3ல் இன்டர்ஃபேஸ் விசஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இன்டர்ஃபேஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறது இன்டர்ஃபேஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துகிட்டு ரன் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் எரியணும் அப்படின்னா நான் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியும் அப்படின்றது இன்டர்ஃபேஸ், அது இருக்கிற செட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அங்கே லைட்டு போடுறாங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அங்கே என்னென்ன ஒர்க்லாம் நடந்து நமக்கு ரன் ஆகுன்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லைட் எரியும்னா எனக்கு ஸ்விட்சை போட்டால் போதும், எனக்கு ஸ்விட்சை போட்டால் லைட் எரியுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு உள்ள இன்னும் இன்டர்னல் ஒர்க் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. லைட்டு போட்டால் ஸ்விட்ச் எரியும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் உள்ள என்ன நடக்குன்றது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் தெரியும். ஸோ செட் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துகிட்டு அங்கே ரன் பண்ண போது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட். ஸோ அதை பற்றின ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்களே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு 3 மார்க்கில் வரும். ஸோ the interface just define what an object can do but don't actually do it. ஸோ அது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன அந்த ஆப்ஜெக்ட் அங்கே பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறது இன்டர்ஃபேஸ்.
இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தால் இம்ப்ளிமெண்டேஷன் கேரிட் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் டு த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை ரன் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷனோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணுன்றதை ப்ராப்பர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்டோட பிஹேவியர், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த என்ன ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸோட ஒர்க் அப்படின்றதுலாம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு காரை வச்சு ஒரு இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம்லாம் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியருக்கு ஒரு கார் டிரைவருக்கு அவர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் கார் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு உள்ளே நடக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்லாம் அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சிலேட்டரை நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கார் ஸ்பீடாக போகும், அந்த இன்டர்ஃபேஸான ஒர்க்கை மட்டும் தெரிஞ்சால் போதும். இம்ப்ளிமெண்டேஷனில் அதில் ஏர் இருக்குது, தென் அதில் இருக்கிற ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீட் பவரெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்ற உள்ளே நடக்கிற இன்டர்னல் ஒர்க் தெரியணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சால் போதும். அவங்க ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்றது நடக்குது இல்லைங்களா, அது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ லாஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ சேம் இன்புட்டை கொடுக்கறது தான், என்ன மாதிரியான கொடுத்தாலும் சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி கொடுக்கறது பியூர் ஃபங்க்ஷன், சேம் ரிசல்ட்டை கொடுக்கறது, அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு sin 0ன்னு கொடுத்துருக்காங்க, எப்போவுமே அதோட மதிப்பு மாற போகிறது கிடையாது. sin 0வோட வேல்யூ 0 தான். ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணாலும் இது 0வாக தான் இருக்கும். இதுக்காக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இல்லைங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது ஸ்கொயர் எடுத்துனா அப்போ ஸ்கொயர்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணாலும் நம்ம ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சேம் ரிசல்ட்டை கொடுக்கறது பியூர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. அடுத்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் கேஸ் எனி சைடு எஃபெக்ட் டு அவுட்புட். ஸோ அவுட்புட்டில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இம்பியூர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா இன்சைடு எந்த மாதிரி வேரியபிள் கால் பண்ணாலும் இன்சைடு ஒரு உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு டைமும் அது உள்ளே போயிட்டு கால் பண்ணிட்டு வர்றதுனால இன்கேஸ் சேஞ்சபிள் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் என்னென்னா சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ லெட் ரேண்டம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, ஏன்றதில் ரேண்டம் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வரப்போகுது, அப்படி இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் எல் ஸ்பாட் ரன் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ எது வரும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இம்பியூர் ஃபங்க்ஷன். இதில் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட், ஏன்னா அவுட்புட்டில் மாடிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இஃப் கண்டிஷன் ரன் ஆனால் இந்த ஆன்சர் வரும், இல்லை எல் ஸ்பாட் ரன் ஆனால் இந்த அவுட்புட் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா நேரத்துலையும் இந்த சைடு எஃபெக்ட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது ட்ரிக்கியாக இருந்தாலும் இதெல்லாம் இந்த சைடு எஃபெக்ட் யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் கண்டிஷன் தான் இதெல்லாம் 1 செகண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே ஒரு 3 மார்க்கில் வரும், 5 மார்க்லேயும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, இதே மாதிரி பாக்ஸில் தான் நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கு இன்டீரியர் இந்த கொஷின் கேட்கல, புக் பேக்கில் எந்த ஒரு சாம்லான் குரோம்லான் ப்ராப்ளம் இது வரைக்கும் கேட்கல, ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்டீரியராக. ஓகேங்களா? ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க்கில் வருமா, சாம்லான் குரோம்லான் ப்ராப்ளம். ஸோ 2 கலர் மீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 3rd கலர் என்ன ஆகணும், 0 ஆகணும். ஸோ இதுதான் இன்புட். குரோமடைஸ் அப்படின்னு A, B, C அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்புட் என்ன கொடுக்குறேன்னா கேப் சி ஸ்மால் ஏ ஈக்குவல் டு கேப் சி அப்படின்னு நான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ 3 வேரியபிள் இருக்குது. அதே மாதிரி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவல். ஸோ இப்போ A ஈக்குவல் டு B ஏதோ ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அது சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ அந்த இலிட்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதை மாற்றிக்கோங்க. ஏவோட வேல்யூ 4,4,6. ஸோ இங்கே இருக்குது, நியூ புக்கில் மாடிஃபை ஆகிடு, ஓல்டு புக்குன்றனால இன்னும் மாடிஃபை ஆகலை. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பியில் இருக்கா, சியோட வேல்யூ இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ ஸோ இது இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இது ப்ரோக்ராமாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பைத்தானில். ஸோ மோனோக்ரோமடைஸ்
மூணு வேரியபிள் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் என்ன இருக்கணும், அவுட்புட் என்ன இருக்கணும், வைல் கண்டிஷனில் போகிறாங்க, 0 வர வரைக்கும் கண்டிஷன் ரன் ஆக போகுது. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஏன்றது -1 ஆக போகுது, B -1 ஆக போகுது, C மட்டும் என்ன ஆகும் +2 அப்படின்னு ஆக போகுது. ஸோ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தேர்ட் வேல்யூ +2 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான், உங்களுக்கு 11லே தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால இந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால ரெக்டாங்கல் பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் இன்கேஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், அடுத்தடுத்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லூப் டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கும். பாயிண்ட் டு ரிமெம்பர். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸில் வரும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த உள்ளே இருக்க அல்காரிதம் ஆர் எக்ஸ்பிரஸ் யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சப்ரூட்டின்ஸ்னா என்ன, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபங்க்ஷன் இஸ் ஏ யூனிட் ஆஃப் கோட் ஆஃப்டன் டிஃபைன் வித்தின் ஏ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஃபங்க்ஷன்னா எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டெஃபினிஷன்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் சிந்தட்டிக் பிளாக். டெஃபினிஷன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் சிந்தட்டிக் பிளாக், இதெல்லாம் 1 மார்க் இன்டீரியரில். பேராமீட்டர்னா என்ன, அடுத்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக என்ன, பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே பாயிண்ட் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 1 மார்க் ஆர் 2 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுப்போம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நான் இப்போ மார்க் பண்ணி தரேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நான் மார்க் பண்ணி தரேன். புக் பேக்கில் இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. எ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் பர்டிகுலர் டாஸ்க். இது நான் இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ சப்ரூட்டின்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் பெர்ஃபார்ம் பண்ண பர்டிகுலர் டாஸ்க். ஓகேவா, மார்க் பண்ணிக்கோ. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ யூனிட் ஆஃப் கோட். யூனிட் ஆஃப் கோட் இப்போ கூட நம்ம பாயிண்ட் டு ரிமெம்பரில் பார்த்தோம் இல்லையா, என்னது ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட் டு ரிமெம்பரில் செகண்ட் பாயிண்ட். அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டிஸ்ட்ரிக்ட் சிந்தட்டிக் பிளாக். Definition is a district synthetic block. அடுத்தது the variable in a function definition are called parameter. ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற டெஃபினிஷனில் அந்த வேரியபிளை தான் என்னென்னு சொல்லுவோம், வேல்யூஸை ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் என்னென்னு சொல்லுவோம், பேராமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோ. பேராமீட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேரியபிள் அப்படி சொல்லுவோம். வேரியபிள் இஸ் அசைன் டு த வேல்யூ சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வேரியபிள்னா என்னதாங்க, பேராமீட்டர். அடுத்தது த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ் டு எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆர் கால் ஆர்கியூமெண்ட். இது உனக்கே தெரியும். ஸோ வேரியபிள் அப்படின்றது பேராமீட்டர்னா, வேல்யூ என்னது ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா. 6th one, which of the following are monetary to write a type of annotation in a function definition called parenthesis. parenthesisல தான் நம்ம எல்லாம் எழுதுவோம். ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோ. அடுத்தது 7th one பாருங்க, which of the following define what an object do. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்கிறது யார், இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, இன்டர்ஃபேஸ் தான் அதோட செட் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறவங்க. which of the following carried out of the instructions defined in the interface. இன்டர்ஃபேஸ் கொடுக்குற ஒர்க்கை யார் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the function which will give exact result. எக்ஸாக்ட் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லியிருக்கோம், குட், பியூர் ஃபங்க்ஷன். ஸோ ரிசல்ட்டில் சேஞ்ச் ஆகுதுனாலே இது இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அடுத்தது த ஃபங்க்ஷன் விச் கேஸ் சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட்னாலே இம்பியூர் ஃபங்க்ஷனில் தான் சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அடுத்தது 2 மார்க் பார்ட் 2ல் பாருங்கள், வாட் இஸ் சப்ரோட்டீன். ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டாக வாட் இஸ் சப்ரோட்டீனை மார்க் பண்ணிக்கோங்க. டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது அதே ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் பேஜில் செகண்ட் காலமில் ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் பாரு, ரைட் த இன்டர்ஃபேஸ் யூ கெட் ஃப்ரம் த எக்ஸ் இஸ் அசைன் டு த 78 அப்படின்றது. ஸோ த ஆன்சர் என்ன எழுதிக்கோனா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டில் ரைட் த இன்டர்ஃபேஸ் டு கெட் ஃப்ரம் எக்ஸ் இஸ் அசைன் டு 78. ஸோ 78என்ற வேல்யூ வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிளில் என்ன இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃப்ளூன்ஸாக என்ன கெட் பண்ணுறோம் அப்படின்னா 78என்ற வேல்யூ தான் நம்ம அங்கே கெட் பண்ணுறோம். ஸோ இதை இந்த ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோ. வேல்யூ 78 இஸ் பீயிங் பவுண்ட் டு த இன்டர்ஃபேஸ். ஸோ அதை கவர் பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா. எக்ஸ்ன்ற வேல்யூவில் 78என்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டேபிளர் காலம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை எழுதிக்கோ. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் விச் இஸ் த ரெகசிவ் ஃபங்க்ஷன். இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை பாருங்கள், ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் வேறு இதே கொஸ்டின் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வேறு மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ எது நார்மல் ஃபங்க்ஷன், எது ரெகசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
லெட் ரெக்குன்ற கீவேர்டை பார்த்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், அது ரெகசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போது இது என்னது, இட் இஸ் எ ரெகசிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்குன்ற கீவேர்ட் கிடையாது, அப்போ இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதில் லெட் ரெக் சம் ஆஃப் நம்பர். ஸோ இது ஒரு ரெகசிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதே மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி வேறு கொடுத்தாலும் சரி, லெட்டுக்கு பக்கத்தில் ரெக்குன்ற கீவேர்டு இருந்துச்சுன்னா அது ரெகசிவ் ஃபங்க்ஷன், இல்லைனா அது நார்மல் ஃபங்க்ஷன் நீ மார்க் பண்ணிக்கோ. அடுத்தது 3 மார்க். மென்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணணும், அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இன்டர்ஃபேஸோட ஒர்க் சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோ. 3 மார்க்கு. why string length is called pure function. pure function கீழே இருக்கும், இதை மார்க் பண்ணிக்கோ. அடுத்தது what is the side effect of impure function. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நான் டீச் பண்ணும்போது மார்க் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் இது. டிஃப்ரென்ஷியேட் பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். லாஸ்ட் டைப் ஒரு டேபிள் காலை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கொஷனுக்கு இது ஆன்சர். அடுத்து வாட் ஹேப்பன் இஃப் யூ மாடிஃபை எ வேரியபிள் அவுட் சைட் ஃபங்க்ஷன். மாடிஃபை பண்ணால் இப்படி வரும், நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் 3 மார்க் அளவுக்கு மார்க் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது 5 மார்க்கு. What are the called parameter and write note on parameter without type with type. ஃபர்ஸ்ட் பேஜில் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, parameter with typeக்கும் without typeக்கும் எக்ஸாம்பிள் வித் சின்டாக்ஸோட 5 மார்க் அளவுக்கு மார்க் பண்ணி அதில் எழுதிக்கோ. ஸோ இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நான் இப்போ மார்க் பண்ணி தரேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட்டும் எழுதணும், டிஃப்ரென்ஷியேட்டும் என்ன இருக்குன்னு எழுதணும், பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷனான்றதை ஃபுல்லாக ஒரு 5 மார்க் மாதிரி எழுதணும். அதே மாதிரி அடுத்தது எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம் எதை கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. let rec gcd a b it's assigned to if b not equal to 0 then gcd. ஸோ அப்போ இஃப் வந்து 0க்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ரன் ஆக போகுது. என்னென்னா பி ஏ மாடிஃபை பி, இல்லைனா எல்ஸ் பார்ட்டில் இருக்க ரிட்டன் ஏ. ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கோ, லெட் ரெக். அப்போது ரெகசிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா ஜிசிடி. ஏபின்னு 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன கூட இஃப் கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக போகுது. அப்படி இல்லைனா எல்ஸ் பார்ட்டில் இருக்க ரிட்டன் ஏன்றது எனக்கு ரன் ஆகணும். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கும். ஸோ இப்போ இதில் கொஷின் கொடுத்துருக்காங்க, இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்கிறேன். நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா லெட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், ரெக்காக இருந்துச்சுன்னா ரெக் இருக்க போகுது, அப்படி இல்லைனா பக்கத்தில் ஜிசிடி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஜிசிடி ப்ரோக்ராம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜிசிடி கிரேட்டஸ்ட். ஸோ இதில் என்ன நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்குன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் ஜிசிடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் டெல் இட் இஸ் எ ரெகசிவ் ஃபங்க்ஷன். இதில் வந்து எது ரெகசிவ் ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரெக் அப்படின்ற கீவேர்டு இருக்குது இல்லையா. அப்போ செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் என்னது, ரெக். ரெக்குன்ற கீவேர்டு இருக்கிறதுனால அதை ஒரு ரெகசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட் வேரியபிள். ஸோ இதில் இருக்கிற ஆர்குமெண்ட் வேரியபிள் என்னது, 2 வேரியபிள் தான், ஏ கமா பி. ஸோ அப்போ இதுக்கோட ஆன்சர் என்னது, ஆர்குமெண்ட் வேரியபிள் இஸ் ஏ கமா பி. ஃபோர்த் ஒன், ஸ்டேட்மெண்ட் விச் இன்வால்வ் த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்லி. ஸோ எதை வச்சு இதில் வந்து என்ன மாதிரியான ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இல்லை ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லூப் ட்ரூ ஆகிற வரைக்கும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்போ திருப்பி ரன் ஆகுறதுனால இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் என்ன சொன்னால் ஜிசிடி பி ஏ மோட் ஆஃப் பி. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் தான் நம்ம இஃப்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் when becomes b இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் வர வரைக்கும் அது என்ன ஆகும், இந்த லூப் ரன் ஆக போகுது. ஸோ திருப்பி ரன் ஆகிறதுனால இதாங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் அங்கே ரெகசிவ் ஃபங்க்ஷன் அங்கே ஒர்க் பண்ணுது ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட் த ரெகசிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெகசிவ் ஃபங்க்ஷனில் எது டெர்மினேட் ஆக போகுது அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் அந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ இன்கேஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் ரன் ஆகும் இல்லைங்களா. அப்போது ரிட்டன் ஏ வர வரைக்கும் அது ரன் ஆக போகுது. ஸோ அப்போ டெர்மினேட் ஆகுதுன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ரிட்டன் ஏ வர வரைக்கும் ரன் ஆக போகுது. அப்போ தான் அந்த லூப் டெர்மினேட் ஆகும். எல்ஸ் பார்ட் ரன் ஆனால் தான் அங்கே லூப் டெர்மினேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷன் ரன் ஆகிற வரைக்கும் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். எல்ஸ் பார்ட்டுக்கு வரும்போது தான் அது டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா,
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நாளைக்கான எக்ஸாமுக்கு சூப்பராக படித்து எல்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.